Very good morning guys, have a great day for all of you. Thank you so much that are giving wonderful support for videos on my channel. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துருக்கேன். அந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. டெஃபினட்டா அந்த டாபிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு சில விஷயம் கண்டு காணாம நம்ம வந்துட்டு டிராவல் ஆகி போயிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் வந்து நமக்கு மனதை பாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கேட்கறது தப்பு இல்லை. அப்படி சில விஷயங்கள் வந்து நான் கண்கூட பார்த்தனால அந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்க நிறைய விஷயம் என்ன பார்த்தாச்சு அப்படின்னா, ஒரு மனிதனை தாழ்த்தி பார்க்குறதும், அவனுடைய உடல் ரீதியாக அவனை வந்து விமர்சிக்கப்படுறதும், அவனை வந்துட்டு அவனுடைய தொழில் ரீதியாக விமர்சிக்கப்படுறதும் நம்ம ஈஸியாக நம்ம வந்துட்டு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது வந்து எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, ஒரு மனிதன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இழந்து நம்ம வந்து ஏதோ ஒரு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம உயர்வாக நினைக்கிறது வந்து ஒரு தவறான விஷயங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு உடல் ரீதியான உபாதைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பூமியில பிறந்துட மாட்டோம். குறைபாடுகள் அவங்கள்ட்ட வந்து சில நேரங்களில் பிறக்கும் போதே இருக்கும், குறைபாடுகள் பிறந்த பிறகு இருக்கும், குறைபாடுகள் அதன் பிறகு அதாவது ஒரு 15 வருஷம் 20 அப்புறம் வெளிப்பாடும், அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்துட்டு வயோதிகத்தில் ஏற்படும். இப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குறைகள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அது வந்து அவனுடைய மனிதனுக்குள்ள விஷயம், புரியுதுங்களா? நமக்கு அது தடுக்க முடியாத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு மனிதனை வந்துட்டு அவங்க தரம் தாழ்த்துறது, அதுக்கப்புறம் அவனுடைய உடல் ரீதியாக உள்ள ஒரு கட்டையா இருக்கான்னா அவனை ஒரு கேலி கிண்டல் பண்றது, அவனுடைய ஒரு உடல் பருமனா இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து நம்ம கிண்டல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஈஸியா நம்ம வந்துட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு நம்ம போயிடும். ஒரே விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் அவன் வந்து உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு தான் உலகத்துக்கு வர்றான். அவன் ஒரு போலியல் அட்டாக் ஆயிருப்பான், இல்லை பர்சன் உடல் ரீதியாக உள்ள ஏதாவது ஒரு உபாதைகள்லயோ அவனுடைய இதில் வரான். அவன் இந்த உலகத்துக்கு பிறக்கும் போது அவனுக்கு தெரியாது நாம இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? அவன் பிறந்தாச்சு. ஓகே, அவன் பிறந்தாச்சு. அவன் பிறந்துட்டான் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து ஒரு சமுதாய கட்டமைப்புக்கு உள்ள வர்றான். ஓகே, லெட் மீ டேக் எ ஸ்மால் எக்ஸாம்பிள். அவனுடைய உடல் ரீதியா அவனுடைய கை வந்து ஃபோல்ட் ஆட்டோ இல்லை கை வந்து கால் வந்து மடங்கியோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கக்கூடிய பர்சனா அவனால பிறப்பா இருக்க சமயத்துல அதை வளர்த்திருக்கக்கூடிய தாய்க்கும் அதை வளர்த்திருக்கக்கூடிய தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து வாழ்நாள் ஃபுல்லா அவங்களுடைய அந்த பெயினை எடுத்து அந்த குழந்தைய வளர்த்துவாங்க. புரியுது இல்லையா? அதோடைய வழிகள். ஏன்னா ஒரு சமுதாய கட்டமைப்புங்கிற சமயத்துல அவங்களுடைய குழந்தைகளை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கூட்டு போது யோசிப்பாங்க. அந்த எங்க நம்முடைய குழந்தைய வந்து கிண்டல் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்கள்ட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதை தாங்குற சக்தி வந்து ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லை, நமக்கும் சமுதாய பொறுப்பு இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஈஸி அந்த குழந்தையுடைய ஒரு சின்ன ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தான் வந்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் தேவைப்படுமே தவிர நீங்க பேசுற கிண்டல் இல்லை, கேலி கிடையாது. புரியுது இல்லையா? ஒருத்தனை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் தான் தன்னுடைய வாழ்க்கையா ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில வந்து அவனுக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. புரியுது இல்லையா? அவனுக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நாள் அவனை கிண்டல் செய்வதற்கும் கேலி செய்வதற்கும் விமர்சனம் செய்வதற்கும் ஒரு கூட்டம் அவனுக்கு வந்து நிற்கும். அப்போ அந்த வழி அவனுக்கு தெரியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்க மற்றவங்களை வந்து தாழ்த்துறது அப்படிங்கிறதும் உங்களுடைய வார்த்தைகளை வந்து ஒரு வார்த்தைகளை வந்து வச்சு உங்களை வந்துட்டு வஞ்சிக்கிறது. அதாவது ஒருத்தனை அடிக்கிறதுக்கு வலி அந்தோடி முடிஞ்சிடும். ஒரு வார்த்தையால வச்சு பேசுறதுக்கு அந்த வலி அவனுடைய அவனுடைய புண் வந்து அந்த மனசுல வந்து ஆறாது. அது வந்து முழுக்க முழுக்க அவனுடைய மனசுக்குள்ள அந்த பெயின் எப்பவுமே இருந்துட்டு இருக்க விஷயம். இது மனித இயல்பு. புரியுதுங்களா? வார்த்தைகள் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஈஸியா வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து விளையாடிட்டு போறோம். ஒரு பர்சன் வர்றாங்க, ஒரு வெளியில நிக்கிறாங்க, ஒரு ஹேண்டிகேப்ட், அவர் வந்து ஒரு வெளியில வந்து நம்மகிட்ட தானத்துக்கு வந்து கேட்கிறார். அவரால் முடியல, 2 கால் கட்டாய இருக்கு, ஒரு 2 இதை வச்சு ஸ்டாண்ட் வச்சு வர்றாரு. அவருடைய முடியாத இயலாமையினால நம்மளிடம் வந்து யாசகம் கேட்கும் போது அவருடைய நிலையை அறியாமலும் அவருடைய சூழ்நிலையை நம்ம புரியாமலும் நாம் ஒரு கொடுக்குற ஒரு 2 ரூபா 3 ரூபா காசுக்காக நம்ம கொடுக்குற ஏச்சுக்கள் தான் அதிகமா இருக்குன்னு தவிர அது கண்கூட எவ்வளவு விஷயம் பார்த்தா அவங்கள ஒரு மனிதர்களாவே பார்ப்பதில்லை அப்படிங்கிறத வருத்தமான விஷயம். ஓகே, ஏங்க அவங்க எல்லாம் ஒரு மனிதர்கள் இல்லையா? ஓகே, நம்மள்ட்ட எல்லாமே இருக்கனால தான் நம்ம வந்து அப்படி நடத்தணுங்கிற கட்டாயம் அப்படிலாம் ஒரு சட்டம் ஒன்று எழுதலையே இல்லையா?
ஸோ இதெல்லாம் வந்து வருத்தக்குரிய விஷயமா இருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் முடியலைன்னா அவங்க பக்குவமான முறையில் சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி அனுப்பலாம். அதை விட்டுட்டு வார்த்தையால் வஞ்சிட்டு அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் படியில் நிற்கும் போது அவங்களுடைய வழிகள் வந்து ஒவ்வொரு விதமான வழிகளையும் அனுபவிச்சு தான் நிற்பாங்க. தன்னுடைய தன்மானத்தை, தன்னுடைய ஒரு நேரம் சாப்பாடுக்காக தன்னுடைய மானத்தை அடமானம் வைத்து தான் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் நிற்கிறாங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரு மனித கூட்டம் தான். அவனுக்கு இருக்கக்கூடிய பிளட் தான் நம்மள்ட்ட இருக்கு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிளட் தான் அவங்கள்ட்டையும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்று படிப்பு ரீதியாக நம்ம மாறி இருப்போம், இல்லாட்டா வந்து நம்மளுடைய பொசிஷனை மாற்றிருப்போம், இல்லாமல் இருந்தோன்னா பண ரீதியாக ஸ்டேட்டஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சுட்டு நிற்போம். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் மாறுபாடே தவிர அதை தவிர்த்து நமக்கு வேற என்ன மாறுபாடு நம்மளோட பார்க்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். புரியுது இல்லையா? மனிதனை மனிதனாக நாம் நேசிக்க கற்றுக்கொண்டோமானால் கண்டிப்பாக அந்த மனிதர்களும் நம்மளை நேசிப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஓகே, காலம் என்பது எப்போதுமானாலும் யாருக்குனாலும் எந்த விதமான சூழ்நிலையை மாற்றுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு தன்னுடைய நிலை இப்படிதான் இருக்கும், நான் இப்படிதான் இருப்பேன், வாழ்நாள் ஃபுல்லா நான் கடைசி வந்து காலகட்டத்துக்கு வரைக்கும் என் வாழ்நாள் இப்படிதான் இருக்குங்கிறத நீ தீர்மானிக்க கூடாது. ஓகே, உங்களுடைய நீங்களே தீர்மானிச்சு நீங்க லைஃப்பை வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடாது. அதை தீர்மானிக்கக்கூடிய உன்னை படைத்த இறைவனா இருக்கான். ஓகே, நம்மளை படைத்த இறைவனால் மட்டுமே நாம் எதை செய்ய வேண்டும், எதை பண்ண வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கின்றான். நாளைய விஷயத்தை அவன் தான் தீர்மானிக்க முடியுமே தவிர மனிதராகப்பட்ட நாம் எப்படி அதை தீர்மானிக்க முடியும்? புரியுது இல்லையா? ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஒரு மனிதனை அவனுடைய நிறத்தை கொண்டு, அவனுடைய அழகை கொண்டு, அவனுடைய உடல் அமைப்பை கொண்டு அவனை கிண்டல் செய்வதையும் கேலி செய்வதையும் நிறுத்தி விடுங்கள். நிறுத்தி அவனுக்கு ஒரு ஆறுதலான ஒரு ஷோல்டர்ல அவனுக்கு ஒரு ஆறுதல் நீங்க தெரிவித்துப்பார்கள். அதுதான் அவனுடைய மனசான ஒரு சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர்கள் அவனை வந்து ஒரு விதமான அவனுடைய எதிர்ப்பை நீங்க தெரிவிப்பீங்க. ஓகே, ஒரு சொசைட்டிக்குள்ள போற ஒரு ஷார்ட்டா வரும். வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள், அவனுடைய ஏஜ் வந்து பார்த்தாச்சுன்னா அப்படின்னா ஒரு 35 இருக்கும். அவனுடைய வளர்ச்சி வந்து ஒரு மேக்ஸிமமான ஒரு 3 feet 4 feet தான் இருக்கும். ஒரு அரங்கத்துக்குள்ள வரான். ஓகேங்களா? அந்த அரங்கத்துக்குள்ள வரக்கூடிய அந்த ஆளை நம்ம எப்படி பார்ப்போம்? மொத்த கூட்டமும் அவனை ஒரு அதிசய பிறவியாக பார்ப்போம். முணுமுணுப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அவங்களுடைய அதை ஒவ்வொன்றா அவன் கவனிச்சு உள்ள வரத்துக்கே யோசிப்பான். இந்த மாதிரி மக்களை வந்துட்டு இந்த சமுதாய கூட்டத்துக்குள்ள உள்ள கொண்டு வரத்துக்கே வந்துட்டு நம்மளாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயமாக்கும். அவர் ஒரே காரணம் என்னது, அவனுடைய ஃபீட் 3 feet இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு. அவனும் மனிதன் தானே. ஓகேங்களா? அவங்கள வந்துட்டு அவங்கள ஒரு தனியான ஒரு பிறவியாட்டு நம்ம எண்ணுகின்ற எண்ணம் வந்து நம்ம வந்து அப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்து கிரியேட் ஆச்சு? அது ஒரு தவறுதலான விஷயம் இல்லையா? ஓகே, ஒரு மனிதனை வந்துட்டு அவனை வந்து ஒரு புறந்தள்ளி கொண்டு போவதில்லை விஷயங்கள். அவனை கைப்பிடித்து இழுத்து கொண்டு வந்து அவனையும் கண்ணியப்படுத்த வேண்டிய விஷயம் தான் நம்முடைய மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு கடமையை தவிர அவனை புறந்தள்ளுவதில்லை. புரியுது இல்லையா? இதுதான் நம்ம வந்து செய்யற விஷயங்கள். மனிதனை மனிதனாக நேசிக்க கற்றுக்கொண்டு மனிதனை நாம் கை கொடுக்குமானால் கண்டிப்பாக இறைவனும் நமக்கு கை கொடுப்பான் என்பது எந்த விதமான மாற்றுக்கிறது. உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு மட்டுமே தெரியுமே தவிர உன்னை சார்ந்து இருப்பவர்கள், உன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கும் எதை பற்றியும் கவலையே கிடையாது. அவனுக்கு அதை உன்னுடைய எண்ணத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்காது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செய்ய வேண்டும், நாம் வாழ்க்கையில் எந்த பக்கம் போக வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கின்றோம். நாம் எதை வந்து அடைய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கின்றோம். அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கின்றோம். உன்னுடைய பயணம் செய்பவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியுமே தவிர, ஆனால் ஆழ் மனதில் ஏற்படுகின்ற உன்னுடைய எண்ணத்திற்கு உனக்கு மட்டுமே தெரிந்த விஷயமே தவிர உன்னை சார்ந்திருக்கிற எந்த பர்சனுக்கும் பெரிய லெவலில் அந்த விஷயங்கள் தெரிய போறது கிடையாது. புரியுது இல்லையா? ஸோ அதனால எந்த காரணத்தை கொண்டு நான் சொல்ற சில விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு தயவு செய்து அந்த மாதிரியான ஆட்களுக்கு லெட் அப்ரிஷியேட் தம். இப்போ ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு ஒரு அப்நார்மலா இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வராங்க. லெட் மீ டேக் ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம எங்களுடைய ஜிம்லேயே வந்து பார்த்தாச்சு அப்படின்னா சின்ன சின்ன பசங்க வருவானுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபேட்டியாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அந்த உள்ள வந்து அவங்க எதை நம்பி வராங்க அப்படின்னா தன்னை மட்டும் இல்லை, நம்ம உள்ள வரக்கூடிய டைம்ல ஒரு கான்ஃபிடன்ட் வருவாங்க. நம்மளுடைய உடலை குறைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ள வரக்கூடிய மக்களையும் கூட நாம் சொல்கின்ற சில கடுகடுப்பான வார்த்தைகளும், நாம் சொல்கின்ற சில ஒரு கசப்பான அந்த கமெண்ட்ஸும் அவர்களே அடுத்த நாள் அந்த இடத்துக்கு வராத அளவுக்கு ஆக்கிவிடும். இதுதான் நடந்திருக்க விஷயம்.
தப்புங்க. அதெல்லாம் வந்து தவறுதான விஷயம். அது உன்னால முடிஞ்சு நீ கொண்டு வந்த விஷயத்த வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இல்லாம வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ணலாம். டோன்ட் பாதர் அபவுட் இட். அவங்கள வந்து கண்காணிக்கிறது உன்னுடைய வேலை இல்லை. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களால வர முடியுங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அதுதான் நம்ம செய்ய வேண்டும், அதுதான் ஒரு கடமை. ஓகேங்களா? அதை விட்டுக்கிட்டு நம்ம மற்றவங்கள போட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுறது வந்து இட் இஸ் நாட் ஃபேர். ப்ளீஸ் டோன்ட் டூ இட் ஃபார் திஸ் பீப்புள்ஸ். இந்த மக்களை நம்ம எல்லாருமே அரவணைக்கணும். எல்லாருமே ஒரு கூட்டம் தான். அது ஹேண்டிகேப்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடென்டல் பர்சனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து ஒரு மன வலியோடு இருப்பாங்க. நம்மளாவது ஒரு பீரியட் ஆஃப் நம்மளாவது ஒரு முழு உருவத்தோடு நம்ம இருக்கின்றோம். சில பேர்கள் வந்து பிறக்கும் போதே ஊனமாக பிறக்கும் போது அவனுடைய காலம் எத்தனை காலங்கள் இருக்கிறானோ அது வரைக்கும் அதை சுமந்து கொண்டுதான் செல்கின்றான் என்பதை தயவு செய்து நீங்க மறக்க வேண்டாம். அந்த வழியை நாம் அனுபவித்தோம் என்றால் அந்த வழியை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டு அவனை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதும் அவங்கள வந்து ஒரு தரம் தாழ்த்துறது வந்து தவறான ஒரு விஷயங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து ஒரு என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்களுடைய மனதை வந்து ஆழமாக பாதிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. I will come back to you with a new video. Thank you so much. Bye bye.